காந்தாரி 100 மகன்களை பெற்றெடுத்தது எப்படி? பிறப்பு 100 கௌரவர்களின் பிறப்பு பற்றிய அற்புதமான கதை. மகாபாரதம் தொடர்பான பல கதைகள் உங்களுக்கும் எங்களுக்கும் புரியாதவை. அத்தகைய ஒரு கதை 100 கௌரவர்களின் பிறப்பு தொடர்பானது. காந்தாரி 700 கௌரவர்களை பெற்றெடுத்ததை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது தொடர்பான உண்மையை மிகச் சிலரே அறிந்திருப்பார்கள். ஆனால் இன்று இந்த மர்மத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை நீங்கள் அறிவீர்கள். கௌரவர்களின் பிறப்பு மர்மம். காந்தாரியின் வயிற்றிலிருந்து 100 கௌரவர்கள் பிறந்தது தெய்வீக அதிசயம் அல்ல. இந்தியாவின் பண்டைய மர்மமான அறிவியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று உங்களுக்கு சொல்வோம். காந்தாரி கந்த நாட்டின் மன்னன் சுபலின் மகள். காலம் கடந்தது. ஹஸ்தினாபுரத்தின் இளவரசர் திருதராஷ்டிரனை காந்தாரி திருமணம் செய்து கொண்டார். திருதராஷ்டிரர் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவராக இருந்தார். எனவே காந்தாரியும் தனது முழு வாழ்க்கையையும் கண்மூடித்தனமாக கட்ட முடிவு செய்தார். கௌரவர்களின் பிறப்பு. திருமணமான சில ஆண்டுகளுக்கு பிறகு காந்தாரி 100 மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றெடுத்தார். குரு வம்சத்தைச் சேர்ந்த காந்தாரி மற்றும் திருதராஷ்டிரரின் மகன்கள் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். 100 கௌரவர்கள் பிறந்தது வரலாற்றில் மிகவும் விசித்திரமான நிகழ்வு. காந்தாரிக்கு சிறுவயது முதலே சமயச் செயல்களில் ஆர்வம் அதிகம். காந்தாரி சிவபெருமானின் தீவிர பக்தியாக கருதப்படுகிறாள் என்று உங்களுக்கு சொல்வோம். மகர்ஷ வேத வியாசர் ஒருமுறை ஹஸ்தினாபூருக்கு வந்ததாகவும் காந்தாரி அவருக்கு நன்றாக சேவை செய்ததாகவும் கூறப்படுகிறது. காந்தாரியின் அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையையும் கண்ட மகர்ஷ வேத வியாசர் காந்தாரிக்கு 100 மகன்களை பிறக்கும்படி ஆசீர்வதித்தார். மகர்ஷ வேத வியாசின் ஆசீர்வாதத்தின்படி காந்தாரி கர்ப்பமாகி கருவுற்று 2 வருடங்கள் கடந்தும் காந்தாரிக்கு குழந்தை இல்லை. இதனால் கோபத்தில் காந்தாரி வயிற்றில் பலமாக அடித்ததால் கர்ப்பம் கலைந்தது. மறுபுறம் இந்த சம்பவம் உடனடியாக வேத்வியாசுக்கு தெரிய வந்தது. அந்த கணமே காந்தாரியிடம் வந்து சொன்னான். காந்தாரி, நீ நிறைய தவறு செய்து விட்டாய். நான் கொடுத்த வரம் ஒருபோதும் காலியாகாது. இப்போது நீ சீக்கிரமாக 100ஐ தயார் செய்து நெய் நிரப்பு. அப்போது காந்தாரியும் தனக்கு மகன் வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்தினாள். வேதவியாசர் காந்தாரியின் வயிற்றிலிருந்து வெளியேறிய சதையின் மீது புனித நீரை தெளித்தார். அதன் காரணமாக அது 101 துண்டுகளாக உடைந்தது. காந்தாரி செய்த குளங்களில் வைத்திருந்த அந்த துண்டுகளை வேத்வியாஸ் பெற்றார். அதன் பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குளங்களை திறக்க உத்தரவிட்டு வேத்வியாஸ் தனது ஆசிரமத்திற்கு சென்றார். 2 வருடங்கள் கடந்தன. பின்னர் காந்தாரி அனைத்து குளங்களையும் திறந்தாள். துரியோதனன் முதலில் குளத்திலிருந்து பிறந்தான். எஞ்சியிருந்த குளத்திலிருந்து நினையாவுக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தனர். காந்தாரியின் மகளின் பெயர் துஷாலா. பிறந்த உடனேயே துரியோதனன் கழுதையைப் போல துடிக்கத் தொடங்கினான். இந்த குழந்தை குலத்தை அழிக்கும் என்று பண்டிதர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கூறியதைக் கண்டு ஜோதிடர்கள் துரியோதனனை பலி கொடுக்க சொன்னார்கள். ஆனால் திருதராஷ்டிரனால் செய்ய முடியவில்லை இது. எனவே பார்வையாளர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறோம். புறப்படுவதற்கு முன் எங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.